காமிக்ல நம்ம தானஸோட உண்மையான குறிக்கோள் டெத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறது. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருப்பாருன்னா, ஒரு முறை கிங் தானஸா மாதிரி அவரை சுற்றி இருக்க அவர் பிளானெட்டில் இருக்க எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பாரு. நம்ம செலஸ்டியல்ஸ் அண்ட் கேலக்டர்ஸை போட்டதுலேயே அவங்க எலும்புகள் மூலியமாக தனக்கான ஒரு கோட்டையை உருவாக்குறதுமே தாண்டி தன்னுடைய மிக முக்கியமான எதிரிகளாக இருக்க அவெஞ்சர்ஸை போட்டு தள்ளி முக்கியமான அவெஞ்சர் ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அவெஞ்சர்ஸோட உடலை தீனியாக போட்டிருப்பாரு. தன்னுடைய நாய் மாதிரி ஹல்கை வளர்த்துட்டு இருப்பாருன்னா யோசிச்சு பாருங்க. எஸ், கிங் தானோஸ் ஹல்கை நாய் மாதிரி வளர்த்துட்டு இருப்பாரு. ஹல்க்கு கெஞ்சவரி என்னை கொண்டுடுன்னு சொல்ல, நீ என்னுடைய நாய் என் கீழே தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம தானோஸ் ஹல்க்கு தான் கொள்றவங்களோட அந்த உடல்களை மிச்சம் மீதியாக போட்டுட்டு இருப்பாருங்க. அண்ட் எத்தனை பேரை கொன்னாலும் இந்த பக்கம் நம்ம தானோஸால ஆக்சுவலாக டெத்தை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க முடியாது. என்னுடைய சாவியை உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இன்னொரு வெர்ஷன் ஆஃப் யங் தானோஸை இறக்கி அந்த இடத்துல கிங் தானோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாகிற மாதிரி ஒரு டிராமா ஆடி இருப்பாரு. நம்ம சில்வர் சஃபர் தோரோட ஹேமரை தூக்கி சூசன் ஒன்னா மாடி இருப்பாங்க. இந்த இடத்துல கூட நம்ம சில்வர் சஃபரால தானோஸை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க. செம்ம பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு தானோஸ் வேரியன்ட். இவர் எம்சியூக்குள்ள வந்தால் எப்படி இருக்கும்?